எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும் ஏதுன்னு எனக்கு தெரியாது, சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பதை பத்தி பின்னாடி யோசிப்போம். அது எப்போ ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதான் இப்போ சில பேருக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த மீட்டிங். நான் பாட்டு சுத்திட்டு இருந்தேன், திடீர்னு இந்த மீட்டிங் போனோம். இட் வாஸ் a wonderful மீட்டிங். லைஃப்ல என்னால மறக்க முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது சினிமால நான் இந்த அளவுக்கு வந்தது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறுவேலை. அதனால யாரும் குழம்பிக்க வேணாம். இப்போதைக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் சினிமா தான். வேட்டைக்காரன் படம் முடிய போகுது, ரிலீஸ் ஆக போகுது, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சைமல்டேனியஸா நம்மளோட மக்கள் இயக்கத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம்.